ஒருத்தரும் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஏன் காலேஜ் பற்றி கேட்டால் மட்டும் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டேற அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோமே. ஆமாம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். என்னென்னலாம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம். போயிட்டு பாப்பாவுக்கு ஒரு சுடிதார் மட்டும் எடுத்துக்கணும். ஒரு சுடிதாரா? போன வருஷம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் 3 சுடிதார் 2 சுடிதார் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ஆளாள் மாத்துக்கட்டில் வேற எடுத்துக்கிட்டாங்க. அம்மா ஒரு சாட்டி, சரண்யாக்கா ஒரு வாட்டி, மாமா ஒரு வாட்டின்னு எல்லாம் மாத்துக்கட்டில் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ நானா ஒரு வாட்டியா? வேலைக்கு ஒன்றும் போல, மழை நிறைய பெஞ்சு அப்போ வேலைக்கு போய் 10 நாளுக்கு மேலே ஆகுது. அவங்க வேலைக்கு போய் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு காசு எடுத்து ஒரே ஒரு நாள் வேலைக்கு போன காசு 500 ரூபாய் கொடுத்தாங்க. 500 ரூபாய் கொடுத்துறாங்க. பாப்பாக்கு என்ன போய் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் போக சொன்னாரு. அதனால போறோம், எடுத்து கொடுத்துட்டு பார்க்கலாம் என்ன. சரிம்மா, சரி வாங்க போகலாம். போயிட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைக்கு உங்களை ஏன் கூட்டினு வந்தா நான் இப்போ தான் யோசிக்கிறேன். ஏன் கூட்டினு வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கடைக்கு தான் பாப்பாவுக்கு துணி எல்லாம் போய் நினச்சேன். அங்கே போகலான்னு பார்த்தா விழுப்புரத்து மார்க்கெட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா சரி இங்கே வந்து துணி எல்லாம் இப்போ புதுசாக வந்து இறங்கிக்குது, வாங்க பார்க்கலாம்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூட்டான்னு சொல்லிட்டு வந்தா இருக்குது எல்லாம். அதெல்லாம் பார்த்து அப்பா வைப்பு உங்களுக்கு போவார் இல்லையா, அது வந்து ஒரு சம்பளம் கணக்கு எடுத்து வச்சுக்கலாம். போகும்போது அவங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னுமே அவங்க பொருள் எல்லாம் பார்த்து வாங்கி போகலாம். சரி சரிம்மா, நீங்கள் அம்மா எனக்கு துணி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கூண்டு வந்துட்டு என்னை தனியாக நிற்க விட்டுட்டு அவங்க மான்னு அவங்க வேலையை போய் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஒருத்தரம் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. வீட்டு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து போய் அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் ஜெயஸ்ரீக்கு தான் துணி எடுத்து கொடுக்கவே முடியல, எடுக்கவும் இல்லை. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு பார்க்குறது ஜெயஸ்ரீ வந்து பிடிக்கல சொல்லிட்டு எனக்கு வேணாமா சொல்லிட்டா. நம்ம வந்து வேறு கல்லில் எடுத்துலாம் சொல்லிட்டு திருப்பி வந்தாச்சு. நான் வந்து துணி எடுக்கிற தேவையா, நான் வந்து நம்ம சின்ன எனக்கு வந்து தப்பாங்கலாம் வேணுன்றதுனால நான் அது முன்னே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாளி, அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு வாளி, அப்புறம் எதனா நம்ம பொருள் போய்க்கிறதுக்கு பொருள் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சம்காலம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்பா அவங்க கோயிலுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுக்கு போனீங்களோ அந்த வேலையை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் சிறப்பாக தரமாக பார்த்துட்டு வந்துக்கிறீங்க. கோயிலுக்கு போகும்போது எடுத்து தான் கொடுக்கணும், அதனால இப்போ எடுத்தாந்தலாம் சொல்லிட்டு பாருங்க இந்த சம்பளம் எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்குதா? நல்லா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை செலெக்ஷன் பண்ணினேன். இது எடுத்தோடனே நான் அப்பா போய் வந்த பிறகு நான் எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். சரி எடுத்து நான் போகிறேன். ஜெயஸ்ரீ கோசம் இது. அப்புறம் ஒரே ஒரு சட்டை எடுத்து வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கோசம். பிரித்து பார்த்துட்டு அப்புறம் அதாம இருக்குன்னு சொன்னாங்க. வச்சாச்சு, பிரித்து பார்த்தா சரி வச்சு சொல்லிட்டாரு. சரிம்மா. ஜெயஸ்ரீ ஊட்டை பெரிட்டு குப்பை இதில் வரணும்னா பேப்பரால் இப்படி சொல்லிட்டு வருவா. நல்லா இருமுச்சு வாங்கி கொடுத்துறேன் சிலுவர் கலரில். அது வந்து சாணி வாரத்துக்கு வந்து அங்கே யூஸ் பண்ணியாச்சு. அது வந்து தொட பால் மாதிரினா அது வந்து அதெல்லாம் வரவே மாட்டேன். பேப்பர் வச்சு வருவேன். சரி பாப்பாவுக்கு கோசம் இந்த 2 இது வாங்கிட்டு வந்தேன் கலரு. நல்லாக்குதா? இது வந்து ஜெயஸ்ரீ கோசம் தான் இது. அப்போ வந்து லிக்விட் வாங்கி வந்தேன் பாருங்க, 5 லிட்டரு துடைக்கலாம், எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, அழகாக வாசனையாக இருக்கணும் கோசம் வேணும். நல்லாக்குதா? நமக்கு எல்லாமே ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 5 பேர் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட விலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்க. நாங்கள் வந்து வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறோம். ஆமாம், நாங்கள் எல்லாம் வந்து கும்பலாக போனோம். இங்கே எல்லாமே இது 5 லிட்டரா, இது வந்து 5 லிட்டர் வந்து எல்லாமே வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீடு துடைக்கிறதுக்கு அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அம்மா என்ன ஒழிஞ்சு விளாட்றீங்க? ஒழிஞ்சு விளாட்ல, இங்கே பாருங்க இந்த டப்பா வந்து வாங்கி வந்து 2 டப்பா அரிசிலாம் கொட்டி வைக்கலாம் சொல்லிட்டு. இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில். இது எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? தெரியலையே. 199 ரூபா தானே? சாதா 95 ரூபாய். இது வந்து 100 ரூபாய். 200 ரூபாய் 2 வேலைக்கு கொடுத்தேன். 10 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டாங்க. பாரு சூப்பராக இருக்குது. அரிசியில் ஒரு அரிசிக்கு தாளாரமாக போடலாம். ஆமாம், அதனால இந்த 2 வாலி வேணும்ட்டேன். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகை வேற வந்து பொருள்லாம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது எடுத்து வைக்காம அப்படியே ஒரு மூலையில் வச்சிருக்கோம். இது வந்ததுனால எடுத்து வச்சிடலாம். அதை நான் பார்க்கலாம் சொல்லியிருந்தோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேற இது மட்டும் தான் இருந்தீங்களா? நல்லா இருக்குதா? பாருங்க ஜெயஸ்ரீ பாரு. இது அதுக்குள்ள டப்பா வருது. டப்பா நான் வாங்கிட்டு வந்தேன். இது எவ்வளோ? இது வந்து 200 ரூபாய். ஆனால் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலரு. 5 டப்பா தானா? ஆமாம், நல்லா அழகாக இருக்கு. 200 ரூபாய். டப்பா வந்து 20 ரூபாய். பாக்கிறதுக்கு வந்து உப்பு கொட்டி வச்சுக்கலாம், மிளகா பொடி கொட்டி வச்சுக்கலாம். நம்ம ஏதோ நமக்கு தேவை உள்ளதோ கொட்டி வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்டே ஒரு டப்பாலாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் பார்த்தா அதுவும் பார்க்க இது ஒரு பாரி ஆசையாக வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இந்த டப்பா வாங்கினேன். எனக்கு இந்த ரோஸ் கலர் ரொம்ப பிடிச்சிக்குது. அப்புறம் வந்து இந்த நீல கலர் நல்லா பிடிச்சிக்குது. எனக்கு மற்ற எல்லாமே பிடிச்சிக்குது. ஆனால் ரொம்ப பிடிச்சிக்குதுன்னா இந்த நீலையும் ரோஸும். எனக்கு பச்சை கலரு வெந்தய கலர் பிடிச்சிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டப்பாவில் எந்த கலர் பிடிச்சிக்கு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு தீபாவளி பர்ச்சேஸ்
நம்ம ஒன்று எதிர்பார்த்துன்னு போனா நீங்க வேற ஒன்று எதிர்பார்த்து செஞ்சுட்டு வந்துடுறீங்க பாருங்க. பாருங்க 2 தட்டு வேணும் தான் நம்ம சாப்பிட நல்லா அழகா காட்டுறதுக்கு. நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மல் தட்டு போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தட்டுல சாப்பிட்டா நல்லா இருக்கும். வாழை டிசைன் இந்த 50 ரூபா ஒரு தட்டு. இந்த பிளேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஒரு தட்டு. சூப்பரா இருக்கு. எனக்கு ஒன்று ஜெயஸ்டிக்கு ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோமே. அடுத்தது வந்து ஜெயஸ்டி வந்து நான் போய் ஒரு இடம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன்னு கலர்ஸுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஸில் பண்ண ஷாப்பிங் பாருங்க. இந்த குலோப் ஜாமுன் வந்து வாங்கினா 100 பை 1 கெட் 1 ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். அது இதுக்கு ஃப்ரீயா வந்து இந்த டப்பா ஃப்ரீ. ஆமா, இந்த டப்பா ஃப்ரீ. இது வந்து சரண்யா போன வருஷம் வாங்கி வந்தா குலோப் ஜாம் பாவா அவ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டா. நான் வந்து தண்ணிலாம் மொண்டு ஆடுறேன், துணிலாம் துவைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஜெயஸ்டி இந்த ஐட்டம் ஒன்று வாங்கினேன் பாருங்க. அதே கலர் தான், அதே சேம் தான். சூப்பரா இருக்கும். சாரி கலர் மாதிரி. இது வந்து 145 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த குலோப் ஜாம் மாவு வந்து பாருங்க ட்ரெஸ்க்கு போயிட்டு வேணும்டா. திருப்புங்க 120 ரூபாய். ஆமா, ட்ரெஸ்க்கு போயிட்டு வாங்கலாமா இல்ல இந்த 120 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு கம்பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில அப்போ வந்து போனி பண்ணிட்டாங்க, போனி பண்ணி பிரிச்சு வந்து சாப்பிட்டாங்க, கொஞ்சம் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வந்து 4 பாக்கெட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 4 அடுக்கு இருக்குது. ஆமா, இதுல 3 அடுக்கு இருக்குது. இது ஒன்று பிரிச்சு சாப்பிட்டாங்க அப்பா. இதே மாதிரி இருக்குது. சரிம்மா, பரவாயில்ல. டீல் தொட்டு சாப்பிட்டு நல்லா இது வார்த்தை தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போனே நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் பொருள். இந்த ஒரு சாரமே வந்து 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீ கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல, அதனால சொல்கிறேன். நாங்கள் போய் அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். பண்ண சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெய் வச்சு செஞ்சிட்டீங்க. எல்லாம் வந்து ஜெயஸ்டி வந்து என் காலேஜ் போகலையா, காலேஜ் போகல எல்லாம் வந்து கேட்டுருந்தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்குற ஒரு கொஷின் அது இதுதான். அப்படி வந்து க்ரீம் போடுறீங்களான்னு சொல்லி கேட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன்லம்மா, மேக்கப் வீடியோ. அதுலேயே வந்து நிறைய பேர் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிற போகிறோம்மா, அப்புறம் ஏன் காலேஜ் பற்றி கேட்டால் மட்டும் எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ண மாட்டேற அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் வந்து நான் இப்போ காலேஜ் வந்து முடிஞ்சிடுச்சு. ட்ரைனிங் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 6 மாதம் ட்ரைனிங் வந்து நாங்கள் திருநூறுலேயே வந்து மணக்குள விநாயகர் ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து 6 மாதமும் போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். 2வது இயருக்கு வந்து திருப்பி வந்து ட்ரைனிங் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ட்ரைனிங் வந்து போட்டிருக்காங்க. சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி சைடில் ரொம்ப லாங்கில் போட்டிருந்தனால அம்மா அவங்களாம் வேணாம்மா, ஏன்னா வந்து இங்கே நான் வீட்டில் இருந்தால் வீடியோ எடுப்பேன், இங்கே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே லாங்கில் போயிட்டா அம்மாவையும் வந்து பார்க்க முடியாது. ரொம்பவும் நான் லாங்கிலலாம் போய் தனியெல்லாம் இருந்தது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நானே வந்து அம்மாக்கிட்ட இல்லைம்மா நான் போகலை அப்படி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஊருக்கு எங்கன்னா கேம்ப் போட்டாங்கன்னா நான் போய் அட்டன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் ஊரில் வந்து மாதம் வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அந்த மாதிரி வந்து கேம்புக்கு வந்து வருவாங்க. அப்போ போய் நான் அட்டன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து நம்ம வந்து வேலை செய்ய பார்த்து உண்மையிலுமே அதில் வர ஒரு சந்தோஷம் வேறு எதுலுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இயர் வந்து எண்டிங்கில் வந்து ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் கிட்ட இந்த ஒரே ஊர்லேயே வந்து கேம்ப் நடத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம ஊர்லேயே வந்து நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்குலாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் தானம்மா. அதுக்கப்புறம் நான் படித்த ஸ்கூல் இங்கே நான் 1ஆம் 2ஆம் வந்து எங்கள் ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து படித்தேனே. நான் அந்த டீச்சருக்குலாம் போயிட்டு நான் சுகரு, பிபி மாத்திரைலாம் வந்து எடுத்து கொடுத்ததை பார்த்துட்டு பரவாயில்ல எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய ஸ்டூடெண்ட் எனக்கே வந்து பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நிறைய பேருமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்களே. அதனால் நான் வெளியெல்லாம் போகல, உள்ளூரில் கேம்ப் போட்டாங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் போய் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு நீ கேம்புக்கு போகும்போது நீ வீடியோ எடுத்து போடு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். எண்டிங்கில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும், நான் வந்து எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நான் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து எக்ஸாம் போய் எழுதுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் போய் இதுமாரிலாம் பர்ச்சேஸ் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சூப்பராக வந்து பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டேன். டாடா பாய்.